கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூரில் திருச்சபைகள் ஒருங்கிணைந்த கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை நிகழ்ச்சி கடலூர் நகர அரங்கில் நடைபெற்றது. இதில் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிட்ஸ் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் சிறப்பு உரையாற்றினார். இந்த கீத ஆராதனை நிகழ்ச்சியில் கடலூரில் உள்ள பல்வேறு திருச்சபைகள் மற்றும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களில் இருந்து மாணவ மாணவிகள் இயேசுவின் பிறப்பை மகிமைப்படுத்தும் விதமாக பாடல் பாடியும் நடனமாடியும் வெளிப்படுத்தினர். இதன் முக்கிய நிகழ்வாக கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக அருள் தந்தையர் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி, கடலூர் மாமன்ற உறுப்பினர் கிரேசி மற்றும் பேராயர் பீட்டர் பால் தாமஸ், அகஸ்டின் பிரபாகரன் மற்றும் திருச்சபைகள் சார்ந்த பங்கு தந்தைகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த பெருவிழாவிலே கிறிஸ்மஸ் நாம் கொண்டாடி அகமகிழ்கின்ற உளமகிழ்கின்ற இல்லத்தில் பிள்ளைகளோடு மனைவிகளோடு குடும்பத்தினோடு நாம் இயேசுவை வணங்கி அவருக்கு ஆராதனை செய்கின்ற இந்த அற்புத விழாவிலே நாம் அனைவரும் குடும்பத்தினோடு, உறவினரோடு, நண்பர்களோடு உணவு வகைகளை நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு சிறப்பாக செய்து தானும் உண்டு தன் குடும்பத்தினரும் உண்ண வைத்து மற்ற நண்பர்களுக்கும் உணவளிக்கின்ற அந்த ஈகை திருநாளாக எளியவரை உபசரிக்கின்ற அந்த பெருவிழாவாக இந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனை என்ற வகையிலே கன்னியாகுமரியிலே, நம்முடைய தமிழகத்தை பெருமை சேர்க்கின்ற கன்னியாகுமரியிலே முக்கடலும் சந்திக்கின்ற, ஒன்று சேர்கின்ற, ஒருங்கிணைகின்ற அந்த அற்புதமான நிகழ்வு எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். முக்கடலும் ஒன்று சேர்கின்ற இடம் கன்னியாகுமரி. அதுபோன்று இன்று கடலூரிலே இந்த அரங்கத்தை நிரப்புகின்ற வகையிலே அனைத்து கிறிஸ்தவ மக்களும், அது ஆர்கர் லூத்தரன் சர்ச் ஏஎல்சியாக இருந்தாலும் சரி, ஆர்சி ரோமன் கேத்தோலிக்காக இருந்தாலும் சரி, போல்டாசென்றை தழுவுகின்ற கிறிஸ்தவ அன்பு சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் அனைவரும் இயேசுவின் வழிவந்தவர்கள், இயேசுவின் நாமத்தை தினந்தோறும் பிரதிபலிக்கின்ற, உச்சரிக்கின்ற, அதை பின்பற்றுகின்ற அந்த நிலையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற அந்த ஆத்மார்த்த உணர்வோடு நாம் அனைவரும் தீமைகளை கழிந்து நன்மை மட்டுமே செய்யக்கூடிய அந்த பணியிலே, நிறைவான பணிகளிலே, உளமார்ந்த பணியிலே, உள்ளார்ந்த பணிகளிலே, தொண்டு செய்கின்ற பணியிலே, மற்றவர்களை மகிழ்விக்கின்ற பணியிலே, மற்றவர்களுக்கு மரியாதை செய்கின்ற அந்த அற்புதமான பணியிலே நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு இங்கே பேராயர் திருமகன்கள் வந்திருக்கின்றார்கள் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. அருத்தந்தையர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு கருத்துரை வழங்குவதற்கு. பங்கு குருமார்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு பாங்குடன் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை சொல்வதற்கு. பலதரப்பு கிறிஸ்தவ ஆயர்களும் சகோதரர்களும் இங்கே பிஷப்களும் ஒன்று திரண்டு உங்களுக்கெல்லாம் நற்செய்தி சொல்கின்ற அற்புதமான காட்சியை இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இங்கே இருக்கின்ற பிஷப் உள்ளிட்ட
பிஷப்மார்கள் உள்ளிட்ட என்னுடைய என்றும் மதிக்கக்கூடிய, நான் என்றும் வணங்கக்கூடிய அற்புத நிகழ்வுகளை நினைத்து கொண்டிருக்கின்ற, பிறருக்காக உண்மையிலே இயேசு நாமத்தை உச்சரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த உளமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து, உங்களுக்கெல்லாம் பாதி பேர் தெரியும், என் பேர் ஐயப்பன், மீதி பாதி பேருக்கு தெரியாது. என் மனைவியின் பெயர் லீமா ரோஸ். நாங்கள் 38-39 வருஷம் முன்னாடியே காதலித்து கரம் பிடித்தவர்கள். இன்றளவும் அமைதியான முறையில் நாங்கள் உளமாற மனமாற மற்றவர்களை மதிக்கின்ற, மற்றவர் நிலைகளை உயர்த்துகின்ற நிலையிலே உங்களுடைய அத்தனை பேரும் ஆசீர்வாதத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வோம் வாழ்வோம் என்றும் உங்களுக்கும் துணையாக, எங்களுக்கு நீங்கள் துணையாக இருந்து அந்த ஆராதனையிலே என்னையும் எனக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு அன்போடு உங்களை வணங்கி தாழ்வணிந்து வணங்கி கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு சிறிய நற்செய்தியை கூறி செல்கின்றேன். இங்கே கன்னியாகுமரியில் இருக்கின்ற மாதிரி முக்கடலும் சந்தகம் என்ற இடம் அனைத்து கிறிஸ்துவ மக்களும் உதவி புரிந்திருக்கின்றார்கள். அதில் ரோமன் கேத்தலிக், ஏஎல்சி, ப்ராட்டஸ்டன்ட் என்று 3 வகைப்பாடிலே மற்றும் இன்னும் வகைப்பாடிலே அனைவரும் ஒருங்கிணைந்து நம்முடைய பலத்தை காட்டுகின்ற விதமாக இங்கே ஒன்று திரண்டு இருக்கின்றீர்கள். இப்படி நீங்கள் அத்தனை பேரும் எல்லா இடங்களிலும் ஒன்று திரண்டு இருந்தால் கிறிஸ்தவ மக்களுக்கு, என்னை பொறுத்தவரை கிறிஸ்தவம் என்றால் புனிதம், புனிதம் என்ற நிலையிலே கிறிஸ்தவ பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆங்கிலேயர் காலத்திலே வந்த கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் கல்வி கற்பதற்காக, மருத்துவத்துறையில் பணியாற்றுவதற்காக வந்த பெருமக்கள் தான் இன்றளவும் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, கோவாவிலே இல்லை எல்லா மாநிலத்திலும், ஒரிசானாலும் சரி, மற்றவர்களுக்கு கல்வி கற்கின்ற, மருத்துவம் செய்கின்ற அந்த மகத்தான பணியிலே இன்றளவும் அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ற நிலையிலே கிறிஸ்மஸிலே கிறிஸ்தவர்களிலே பணக்காரர்களும் இருக்கின்றார்கள், நடுநிலை செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள், ஏழைகளும் இருக்கின்றார்கள். அது பங்கு குருமார்களுக்கு நன்றாகவே தெரியும், பிஷப் சாருக்கெல்லாம் எல்லாமே நல்லா தெரியும். இது ஏஆர்சி ஆனாலும் சரி, ஏஎல்சி ஆனாலும் சரி, இந்த எளியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இந்த கிறித்துவத்திலே புடவை, அரிசி, மளிகை பொருட்கள் சேர்ந்த தொகுப்பினை குறைந்தது 200 நபர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிலையிலே நான் 1 லட்சம் ரூபாய் என்று நன்கொடையாக உங்களுக்கு வழங்குகின்றேன் என்று கூறி அனைவருக்கும் அன்பு சொல்லி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறி 500 ரூபாய்னா 200 குடும்பத்துக்கு தான் செய்யலாம். அதில் ஒரு புடவை இருக்கணும், 5 கிலோ அரிசி இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், மளிகை பொருட்கள் இருக்கணும் என்று ஐயாவை அன்போடு ஆசீர்வதித்து, நீங்கள் அதில் பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க, எல்லா மதமும் எனக்கும் ஒன்று தான். கிறிஸ்தவர்கள் 2 பிரிவாக 3 பிரிவாக இருந்தாலும் அந்தந்த சர்ச்சுக்கு கொஞ்சம் நீங்களாம் அனுப்பி வச்சு அதை அந்த நன்மையை ஏழைகளை கண்டெடுத்து செய்திட வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.